அனைவருக்கும் ஆத்மிக் ஞானகுருவின் அன்பு வணக்கங்கள். நாளை ஹயக்ரீவர் ஜெயந்தி. படிக்கிற குழந்தைகள், ஆசிரியர்கள், அறிவு சார்ந்த தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது மிக முக்கியமான நாள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரம்ம தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் செய்த பிறகு பூஜை அறையிலேயே ஹயக்ரீவர் படம் இருந்தால் அதற்கு மலர் அலங்காரம் செய்து நெய் விளக்கேற்றி வெள்ளை நிற மலர்களை சமர்ப்பித்து அவரது படத்திற்கு, ஹயக்ரீவருடைய படத்திற்கு சுத்தமான ஒரு வஸ்திரத்தை சாற்றி படிக்கிற புத்தகங்கள், பேனாக்கள், அறிவு சார்ந்த தொழில் விஷயங்களில் உள்ள கருவிகளை வைத்து வணங்குவது சிறப்பு. சரஸ்வதி பூஜைக்கு என்னவெல்லாம் செய்வோமோ அதே மாதிரி தான். ஆனால் ஹயக்ரீவர் பூஜைக்கென சிறப்பாக கொண்டாடப்படுகிற விஷயம் என்னவென்றால் வெள்ளை நிற மலர்களும் வெள்ளை நிற வஸ்திரமும் மிகச் சிறப்பு. வெள்ளை நிறம் இல்லை என்றால் பச்சை நிறம் வைக்கலாம். வெள்ளை நிறம் மிக மிக சிறப்பு. விளக்கு நெய் விளக்கு. அது ஹயக்ரீவருக்கு என தனியாக ஏற்ற வேண்டும். தனியா ஒரு விளக்கு ஏத்தனா ஹயக்ரீவருக்கு நெய் விளக்கு, மண் அகல் விளக்குல பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி ஏற்றுவது சிறப்பு. ஹயக்ரீவருக்கு சந்தனம் வைக்கணும். சந்தனத்தை பன்னீரில் குழப்பி வைப்பது நல்லது. வெள்ளை நிற மலர்கள் நிறைய வாங்கி ஹயக்ரீவர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சா அதை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய படத்திற்கு முன்னாடி அந்த மலர்களை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இவருக்கு வைக்கக்கூடிய நைவேத்தியங்கள், இனிப்புகள் வைக்கலாம். அதுவும் வெள்ளை நிறமாக இருப்பது நல்லது. இது தவிர பால், தயிர், தேங்காய் இந்த மாதிரி விஷயங்களையும் நைவேத்தியங்களையும் வைக்கலாம். இந்த பூஜை குறைந்தது ஒரு 20 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரமாவது மனசார இந்த பிரார்த்தனையும் பூஜையும் செய்யணும். இது முடிஞ்ச உடனே அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு, குழந்தைகளுடைய புத்தகங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யணும். யார் அப்படின்னா, இந்த வழிபாடு செய்யக்கூடிய பெற்றோர்கள் அந்த புத்தகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கணும். என் குழந்தை நல்லா படிக்கணும் ஹயக்ரீவருடைய அருளோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 கைகளையும் அந்த புத்தகத்தின் மீது வைத்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இந்த பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும், நல்ல அறிவு வரணும், நல்ல நினைவாற்றல் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒழுக்கத்தோடு இந்த குழந்தை வளர வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அதற்கு பிறகு பூஜையில் பயன்படுத்தப்பட்ட அந்த பிரசாதங்களை எடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்பது நல்லது. இந்த நாள் மிகச் சிறப்பான நாள். ஹயக்ரீவருடைய ஜெயந்தியை ஒவ்வொரு பெற்றோர்களும், குழந்தைகளும், அறிவு சார்ந்த தொழில் செய்பவரும் இதை பயன்படுத்தி கொள்வது ஒரு அற்புத மாற்றத்தை கொடுக்கும்.